உங்கள்கிட்ட யாராவது டெய்லி நடைபயிற்சி பண்ணினா, எப்படி டெய்லி நடைபயிற்சி பண்ணிட்டா அப்படின்னா இது சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலின் ஊசி நிறுத்திடலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நான் சொல்கிற கேள்வி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். முதல்ல கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்கணும். சரியா? என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் கேட்டாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்தாங்க, கணவன் மனைவி வந்தாங்க. மனைவி என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? சார், எனக்கு ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்காரு, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? டெய்லி காலையில் 1 மணிக்கு ஒரு நடைபயிற்சி எப்படி பண்ணுவாங்க மிலிட்ரியில்? நம்ம சொல்லவே வேணும். மிலிட்ரியில் 1 மணிக்கு ஒரு கம்பல்சரி டெய்லி நடைபயிற்சி பண்ணுவாங்க, அப்படி தானே? 3 நேரமும் நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் அங்கே தங்கியிருக்கோம். ஸோ 3 நேரம் எங்கள் வீட்டு சாப்பாடு தான். காலையிலேயே எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, சாயங்காலமும் நைட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு தான். என்றைக்கும் வெளியில், என்றைக்கா ஒரு நாள் வெளியில் சாப்பிடுவோம். அவங்க அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, அம்மாவுக்கும் சுகர் கிடையாது, தாத்தாவுக்கும் சுகர் கிடையாது, பாட்டாவுக்கும் சுகர் கிடையாது. யாருக்கும் குடும்பத்தில் யாருக்குமே சுகரே கிடையாது. முக்கியமானது என்னன்னா, டெய்லி நடைபயிற்சி பண்ணுவாங்க 1 மணிக்கும். இன்னைக்கு இல்லை, அவங்க 25 வயசுலேருந்தே அவங்க டெய்லி நடைபயிற்சி போகக்கூடிய ஆள். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை. மிலிட்டரியில் சேரக்கு முன்னாடி டெய்லி ஒழுங்காக உடற்பயிற்சி பண்ணக்கூடிய ஆள். இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசியும் போட்டுட்ருக்காங்க. நடைபயிற்சி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சவங்களுக்கு? நடைபயிற்சிக்கும் சுகருக்கும் சம்பந்தம் இல்லை, நடைபயிற்சிக்கும் ப்ரெஷருக்கும் சம்பந்தம் இல்லை, நடைபயிற்சிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு வர்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? என்ன இருக்கணும்? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் தான் முக்கியம். இதை அப்படி சொல்லிக் கொடுங்க. உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்க என்ன? புரிஞ்சுதா? நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல், கார்போஹைட்ரேட். நல்ல கொழுப்பு சத்து, இனிப்பு சத்து, தாது புல் சத்து, புரதம் சத்து, இன்னொன்று என்னது, தாது பொருட்கள், விட்டமின் சத்து. இந்த 5 தான் முக்கியம். அதான் பேலன்ஸ்டு டயட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ சுகர் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட்டு தான். நீங்கள் ரோட்டில் ஓடின உடனே சுகர் வராமல்னு இருக்காது. புரிஞ்சுதா? புரியலையா? அதெல்லாம் போய் அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் சொல்கிறது. ரோட்டில் ஓடின உடனே சுகர் வராமல் இருக்காது. நீங்கள் விகிதம் பேலன்ஸ்டு எடுத்தால் சுகர் வராமல் இருக்கும். இங்கே பாருங்களேன், 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்கப்படும். அப்போ நடைபயிற்சி பண்ணினா மாத்திரை நிறுத்த முடியுமா? நிறைய பேர் சொல்கிறாங்களே, நடைபயிற்சி பண்ணினா சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், இந்த பானை வயரை குறைச்சிடலாம் அப்படின்னு. இந்த பானை வயரை குறைக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணாலே 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்கப்படும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் சும்மா அடிச்சு விடுவாங்க. நடைபயிற்சி போனால் எல்லாம் கிளியர் ஆயிரும். எல்லாம் தெரியாமல் சொல்கிறது. இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. ரோட்டில் போய் நான் ஓடக்க சொல்லலை. நான் ஏன் ரோட்டில் போய் ஓடக்க சொல்லலை இவங்கள? எனக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணாலும் 40லேருந்து 50 கேலரி எரிக்கப்படும். நான் ரோட்டில் போய் நான் ஓடக்க சொல்லவே இல்லை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட்டு, விகிதம், சரியான வீட்டு உணவு முறை. புரிஞ்சதில்லை? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வேறு யாருக்கா பிரயோஜனப்பட்டுட்டு போட்டோம். சரியா? ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. சரியா?